Good morning, students. Today we are going to see supplementary Unit 3 Little Cyclone, the story of a grizzly bear. Little cyclone அப்படின்னா ஒரு புயல் அப்படின்னு சொல்லலாம். The story of grizzly bearனா இந்த கொடூரமான கரடியானது ஏற்படுத்திய ஒரு சைக்ளோன், ஒரு போராட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். Written by William Temple Hornaday. Okay, warming up. Work with a partner and discuss the following questions. Share your views with the class. Work with a partner. அதாவது உங்களோட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட டிஸ்கஷன் பண்ணிவிட்டு கேட்கக்கூடிய கொஷின்ஸுக்கு உங்களுடைய வியூஸ் நோக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லணும். வாட் எக்ஸாக்ட்லி கவுண்ட்ஸ் அஸ் பிஹேவியர்? பிஹேவியர்னா நடத்தை பற்றி நீங்கள் அறிவது என்ன? வாட் ட்ரிகர்ஸ் பிஹேவியர்? இந்த பிஹேவியர் நடத்தை இருக்குது பார்த்தீங்களா, இந்த நடத்தையின் தூண்டுதல்கள் என்ன? ஆர் தே ஹார்ட் வயர்ட் இன் அனிமல்ஸ் ஜெனிஸ் ஆர் லேர்ன் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்? இது அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா அதாவதுக்குன்னா இது விலங்குகளிடையே உள்ள அனுபவத்தை சார்ந்து வருகிறதா அல்லது அனிமல்ஸுடைய ஜீன்ஸ் அதாவது மரபணுக்களிலே இது தோன்றுகிறதா அப்படிங்கிறதான் கேள்வி. அதாவது அனிமல் ஜீன்ஸில் இது எப்பவுமே இருக்கக்கூடியதா இல்லை அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் இந்த சைக்ளோன் ஏற்படுதா இந்த கிரிஸி பியர் அப்படிங்கிற லெசனில். நவ் ரீட் தி ஸ்டோரி அபவுட் த யங் பியர் கப் தட் பிரேவ்லி ஃபெண்டட் ஆஃப் அ பாசிபிள் attack from much bigger and ferocious fellow animals in a cage. Willpower and self-confidence trump over brute strength. இப்போ நவ் ரீட் தி ஸ்டோரி, இந்த கதையை நல்லா படித்து பார்த்துட்டு அபவுட் அ யங் பியர், ஒரு சின்ன பியர் கரடியை பற்றி ஒரு கதை. தட் பிரேவ்லி ஃபெண்டட் ஆஃப் அ பாசிபிள் அட்டாக் ஃப்ரம் அ மச் பிகர், அதை விட பெரிதான ஒரு கரடியிடமிருந்து எப்படி முர்க்கமான முறையில் கூண்டில் அடைக்கப்பட்டு எடுத்து செல்லப்படும் பொழுது இது எப்படி தன்னுடைய நடத்தையை காட்டுகின்றது என்பதும், அதனுடைய வில் பவர் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதற்குரிய சுய சக்தியும், அடுத்தது சுய கான்ஃபிடென்ஸ் அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சுய நம்பிக்கையும் எப்படி இது போராடி தன்னுடைய வெற்றியை அடைந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். வி ஃபைண்ட் லிட்டில் கிட்ஸ் ஹக்கிங் தேர் டெடிஸ். டெடிஸ்னா குழந்தைகள். லிட்டில் கிட்ஸ் அப்படின்னா சிறிய குழந்தைகளை அந்த கரடியானது கையில் பற்றி கொண்டு செல்வதையும், அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம மங்கியை சொல்லலாம், குட்டியை வயிற்றில் சுமந்துக்கிட்டு போகும். கங்காரு கேரியிங் இட்ஸ் யங் ஒன் இன் இட்ஸ் பவுச், அதாவது வயிற்றில் கவ்விக்கொண்டு செல்லக்கூடிய கங்காரை பற்றியும் பார்க்கலாம். டெடிஸ் ஆர் நாட் பார்ட்டிங் ஃப்ரம் ஈவன் வென் தே ஸ்லீப், அதாவது தான் தூங்கும்போது குட்டியானது தன்னுடைய மடியில் தூங்கும் பொழுது எப்படி தன்னை பாதுகாத்து கொண்டும் தன்னுடைய குழந்தையை பாதுகாத்துக் கொள்கிறது என்பதை பற்றியும் நாம் படிக்கலாம். பெர்ஹாப்ஸ் த வார்ம் அண்ட் ஃபர்ரி அப்பியரன்ஸ் ஆஃப் அ பியர் அட்ராக்ட்ஸ் தம். ஃபியூரி அப்படின்னா ரோமம், அதாவது முடி. வார்ம் அதாவது தன் மேல் இருக்கக்கூடிய முடியும் வெப்பமும். அப்பியரன்ஸ் ஆஃப் த பியர் அட்ராக்ட்ஸ் தம் அண்ட் ஆஃபர்ஸ் தம் கம்ஃபர்ட், ஒரு ஆறுதல் அளிக்கின்றது. எதுக்கு அப்படின்னா இந்த குட்டிகளுக்கு ஒரு ஆறுதல், அதாவது வெப்பமான சூழ்நிலையிலும் அதனுடைய ரோமங்கள் இருக்கிறனால அந்த பியர் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அட்ராக்ஷனை ஈர்ப்பு, பார்ப்பவர்களை ஈர்க்கக்கூடிய அழகை தருகின்றது. அண்ட் ஆஃபர்ஸ் தம் கம்ஃபர்ட், ஒரு ஆறுதல் அளிக்கின்றது, எந்த குளிராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருப்பதனால். தே லவ் த டால் ஸோ மச் தட் தே ஸ்பெண்ட் தேர் டைம் ஃபீடிங். அந்த கரடியானது தன்னுடைய குட்டிகளை மிகவும் நேசிப்பது மட்டுமில்லாமல் அந்த குழந்தைகளை எப்படி பார்த்துக்கும் அப்படின்னா உணவுகளை கொடுப்பதன் மூலமாக தன்னுடைய மீதியுள்ள நேரத்தை செலவிடும். இட் ட்ரெஸ்ஸிங் இட் அப் அண்ட் ஹோல்டிங் இட் டு தியர் பாசம். பாசம்னா செஸ்ட், தன்னுடைய மார்பு மேலே அந்த குழந்தைகளை வைத்துக்கொண்டு தன்னுடைய பாதுகாப்பை மற்றும் அதனுடைய அந்த வார்ம் டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர் வச்சு அந்த குழந்தையை பாதுகாத்து கொள்ளும். லிட்டில் கிட்ஸ் கிரை, சிறு குழந்தை குட்டிகளானது அழும். when they are separated from their mothers, இந்த குழந்தைகளானது எப்பொழுது அழும்னா தன்னுடைய தாயிடமிருந்து பிரிக்கப்படும் பொழுதும். mothers too would not allow their children to be taken away from them, இந்த கரடிகளும் தன்னுடைய குட்டிகளை தன்னிடமிருந்து பிரிக்காமல் பார்த்து கொள்ளும்.
How do you think animals would behave when they are isolated from their families? ஐசோலேட்டட்னா தனிமைப்படுத்துதல். இப்போ நீங்கள் என்ன இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. தன்னுடைய நடத்தையில் when they are isolated from their families அப்படின்னா தன்னுடைய குடும்பத்திலிருந்து கரடிக்குட்டியானது பிரிக்கப்படப்பட்டால், தனிமைப்படுத்தப்பட்டால் எப்படி இருக்கும்? Here is an interesting story of a young grizzly bear which proved its strength and grit, not wishing to be cowed down or dominated by other bigger bears. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. கிரிஸி பியர், அண்ட் யூரோப்பியன் ப்ரௌன் பியர். இந்த பியர் ஆனது அதனுடைய வலிமையை பற்றியும், கிரிட் அப்படின்னா டன், நாட் விஷிங் டு பி கவுட் டவுன் அதாவது எடுத்து செல்லப்படுதோ அல்லது ஆதிக்கம், இதற்கு மேல் பெரிய கரடிகளிடம் ஆதிக்கம் இருந்தால் அது தன்னுடைய குட்டிகளை எப்படி காப்பாற்றும் அப்படிங்கிற கதை தான் நாம் பார்க்க போகிறோம்.